குடும்பத்தில் குடும்பங்களாக தான் உலகம் இருக்குது. தனிக்காட்டு ராஜா தனிக்காட்டு ராணின்னு எல்லாம் அடங்கா பிடாரிகளை போல் ஒரு அலைஞ்சாலும் அவனுக்கு கீழே நான் இருக்க மாட்டேன், இவளுக்கு கீழே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லா வயசு தரப்பிலும் அந்த ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் பயங்கரமாக வேலை செய்யுது. இஷ்டம் போல் வேலை செய்யுது, பொடிசுகளுக்குள்ளே இருக்குது. அப்போது பெண்கள் கூட்டமான உங்கள் கூட்டத்தில் இது நான் அடிக்கடி திரும்பி சமீப காலத்தில் சொல்வது போல் இப்படிப்பட்ட பட்டியலிட்ட ஜப குறிப்புகளை மாத்திரம் ஜபித்த திருப்தி உங்களுக்கு இருக்க வேண்டாம். அதுலேயுமே நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். நேரம் காலம் சமயத்தினால 4 காரியம் சொல்லிவிட்டு அதே வாக்கியத்தையே வாசிச்சுட்டு சந்தியும் சோத்திரிக்கிறோம், அவங்கள சுகப்படுத்தும் அப்படின்னு விட்டுடுறோம். அந்த சூழலில் போராடுகிறவர்கள் விடுதலை பெற வேண்டும். அவள் மத்தியில் ஒரு பிரகாசமான சாட்சி இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் யோசிக்கணும். கீப் ஆன் திங்கிங். நல்லா தியானித்து குறிப்புகளை சவால்களை தியானித்து ஆணுடைய அருளை கேட்கணும். இப்போதைக்கு எப்படி நான்லாம் யோசிக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப காலமாக நாமே கூட ரொம்ப பிரயோஜனமாக ஆண்டவருக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், மங்கி போயிருக்கலாம், பிரயோஜனமாக இருந்து உபயோகம் இல்லாமல் போயிருக்கலாம், பின்தங்கி இருக்கலாம். நம்மையும் ஆண்டவர் உபயோகிக்கணும், நாமும் ஆண்டவருக்காக பிரகாசிக்கணுங்கிற ஆஞ்சையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட தேவன் எழுப்ப வேண்டிய பாத்திரங்களை எழுப்ப முடியாத தரிசனம் பாரம் தேவை, கரிசனை தேவை, வாஞ்சை தேவை, அதற்கான மன்றாட்டு ஜபம் தேவை. பைபிளை படித்த வரைக்கும், கேட்ட வரைக்கும், புரிஞ்ச வரைக்கும், போதிக்கப்பட்ட அளவுக்கு, நாமே அதுக்கு அறிமுகமான எக்ஸ்போஸ் ஆன அளவுக்கு உட்காந்து யோசிக்கணும். இங்கிலீஷில் சொல்கிறது போல் டேக்கிங் ஸ்டாக் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னா, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே கூடியிருக்கிறவங்கள ஃப்ரம் அ ரேஞ்ச் ஆஃப் 20 years to 80 years வரைக்கும் மக்கள் இருக்கீங்க. 20 வயசு கீழ்பட்ட இது ஒன்று தான் இருக்கும். மற்றெல்லாம் விவரமானவங்க தான் இங்கே உட்காந்துருக்கீங்க. நல்ல முதிர்ச்சி அடைந்தவங்க தான் இருக்கீங்க. சராசரியாக வாழ்க்கை முழுசும் 10 சம்பவங்கள் தானே, அதில் 6-7 சம்பவத்தை பார்த்தவங்க இங்கே இருக்கீங்க. அப்போ நீங்கள் தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்வதற்கு, அதில் உபயோகமாக இருப்பதற்கு, ஒத்துழைப்பதற்கு, அதில் ஒரு புதுமையை, புத்துணர்ச்சியை, திருப்பத்தை, முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். ஒரு குடும்ப வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம். எல்லாம் நம்ம புஸ்தகம் கையமாக இருந்து, நோட்டும் கையமாக இருந்து, நோட்ஸ் எடுத்து தான் வாழ்கிறோன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் வி கீப் இட் இன் மைண்ட். அவையெல்லாம் நம்ம மனசில் வச்சுருக்கோம். நம்ம எப்படி ஆரம்பித்தோம், நம்ம தாத்தா பாட்டி எப்படி ஆரம்பித்தாங்க, கொள்ளு தாத்தா எப்படி ஆரம்பித்தார், நம்ம அம்மா அப்பா எப்படி ஆரம்பித்தாங்க, நமக்கு என்ன வளர்ப்பு பின்னணியில் என்ன விதமான சலுகை கிடைத்தது, இப்படியோ வந்துட்டோம், தாண்டி வந்துட்டோம். நம்முடைய ஓட்டம் முடியாத அளவுக்கு, நம்முடைய ஓட்டம் தொடர வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிற மனம் இருக்கிற வரைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். we have to examine our lives. நம்முடைய வாழ்க்கையை ஆய்வு செய்து பார்க்கணும். தொண்டு கிளவி ஆனால் கூட சராசரியாக எல்லாருமே செத்து போயிடலாம் அப்படின்னு விரும்புறதில்ல. வாயில் சுலபமாக இருக்கும், சீக்கிரம் போயிட்டா நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பாரமாக இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏதாவது நோய் நொடி வந்துட்டால் என்ன ஆஸ்பத்திரிக்கே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறான், அப்படியே செத்து போட்டுன்னு விட்டுறான் அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஏதாவது கிளவிட்ட இன்னொரு அம்மா அங்கலாய்க்கும். இதெல்லாம் வேடிக்கை இல்லை, நம்முடைய அங்கலாய்ப்பு. சரி, புரியுதா? தேவனை பற்றி நான் வாழ்க்கைக்குரிய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கேன், செய்தி கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. பைபிள் தான் உங்கள் கையில் இருக்கே.
நீங்கள் படித்தாலே இதுலேருந்து தான் உங்களுக்கு எல்லா ஊழியர்களும் இதுலேருந்து தான் செய்தி கொடுக்குறாங்க. அவங்க என்ன வேறு புஸ்தகத்துக்கு வந்தால் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ யூ கேன் ஃபைண்ட் த மெசேஜ் ஹியர் ஃபார் யூ. ஆனால் நம்ம எல்லாருமே பைபிளும் கைமா இருந்து, இத்தனை பேர் கையில் பைபிள் இருக்குது, இத்தனை பேர் ஸ்டடி பைபிள் இருக்குது, வெவ்வேறு விதமான வித்தியாசமான அம்சங்கள் கொண்ட ஆய்வு வேதாமங்கள் இருக்குது. இருந்தாலும் அதாவது ஒவ்வொரு கையிலையும் ஒரு ஆயுதம் இருக்குது. இப்போ தான் முகாம் முடிஞ்சிச்சு. அப்போ வருஷம் இந்த முகாமுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா பாத்திரங்கள் வாங்குகிறோம். கவனிங்க, ஐ எம் கிவிங் உங்களுக்கு வாழ்க்கைக்குரிய செய்தியை வசனத்தை நேரடியாக கோட் பண்ணாமல் சொல்கிறேன். அங்கே ஏற்கனவே நமக்கே வாங்கி போட்ட பாத்திரம் இருக்குது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வெசல்ஸ், பிக் அண்ட் ஸ்மால். ஆனால் அட் அ டைம் ஒரு மேக்ஸிமம் 300 பீப்புள் வந்துடக்கூடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆயத்தத்துக்காக நாம் வாடகைக்கு பாத்திரம் வாங்குகிறோம். ப்ளஸ் அப்புறம் சமையல்லாம் முடிச்சோன்னா அதை பரிமாறத்துக்கான பேசின்ஸ் வாங்குகிறோம், அந்த கரண்டிகள் எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம், துடுப்புகள் வாங்குகிறோம், இப்படியெல்லாம் வாங்குகிறோம். விஷயம் என்னென்னா, எல்லார் கையிலையும் அங்கே கிச்சன் டீம் ஒரு 10 பேர் வச்சுக்கோமா, ரொம்ப ஜாஸ்தி அதுவே, சரி 10ன்னு வச்சுக்கலாம். ஆளுக்கு ஒரு கையில் ஒரு பாத்திரமும் கரண்டியும் ஸ்பூனும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் யூட்டென்சில்ஸ் கையில் வச்சுருந்தாலும் வேலையாகும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு அந்த வேலை தெரியுதோ, யார் அந்த வேலையை செய்யணுமோ, வறுக்கணும், அரைக்கணும், நறுக்கணும், வேக வைக்கணும், வடிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் அதை ஒரு பாத்திரம் உபயோகமாக இருக்கும்போதே திடீர்னு இன்னொரு பாத்திரம் தேவைப்படும். அதுக்கு உதவியாக இன்னொரு பாத்திரம், சின்ன பாத்திரம். இந்த வருஷம் நான் பார்த்தேன், நான் இதையெல்லாம் கூட கவனிக்காமல் இருக்கேன், எனக்கு ஞாபகம் வந்துடுது. எத்தனையோ வருஷம் நம்ம பலவிதமான வெசல்ஸ் வாடகைக்கு வாங்குவோம். இந்த வருஷம் 2 சின்ன வட்டா வந்துச்சு. அது ஆக்சுவலாக 2 படி 3 படி தான் இருக்கும், அதுவே லெஸ் தேன் தட். அது அந்த மாதிரி வட்டா தான் இன்றைக்கி வாடகைக்கு வாங்கினாப்புல. ஏன்னா இதை போய் வாங்கியிருக்க, புதுசாக இருக்குது அப்படின்னு. இது தேவைப்படும் பாஸ்டர். வாஸ்தவத்துக்கு அதான் தேவைப்பட்டுச்சு. அப்போ ஒரு காரியம் செய்யும்போது நம்ம கவனிக்கிறோம் என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவைப்படுது, என்னென்ன காரியம் யூஸ் ஆகுது. சில விஷயங்கள் பார்த்துருக்கேன் நான். அப்புறம் கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷெட்டு போட்டோம். இந்த ஷெட்டை கரெக்டாக வந்தவன், அந்த வாடகைக்கு அவன் நிறைய காரியம் சொல்லிட்டு இருந்தான். அவன் பாத்திரத்தை வாடகைக்கு விடுறவன். அவன் சொல்லி ஆற்று போகிறான். ஒருத்தன் ஏமாத்தனே இருக்கான் சார், ஒருத்தன் ஏமாந்து போவனே இருக்கான் சார். 2 பேருமே முன்ன பின்ன ஆர்வ கோளாறில் இருக்காங்க சார். எனக்கு என்ன சார், வியாபாரி சார், யார் கேட்டாலும் இருந்தால் சாமான் இருந்தால் கொடுக்க போகிறேன், எனக்கு வாடகை வருமானம், இதில் எனக்கு என்ன சார். ஆனால் நான் மனசு கேட்கல, என்ன நிகழ்ச்சிக்காக, என்ன ஃபங்க்ஷனுக்காக இந்த பாத்திரம்லாம் எடுக்கிறீங்க, எத்தனை பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நான் விசாரித்து கேட்கும்போது அவன் சொல்கிறான், மிஞ்சி போனால் 30-40 பேர், 50 பேர் தான் வச்சுக்கோங்களேன். 50 பேருக்கா இவ்வளோ பெரிய வட்டாவும் இதுவும் என்னங்க அவன் பெரிய மேளா நடத்துகிறவனே இப்படி வாங்கிறதில்ல. யார் உங்களுக்கு சமையல்காரரு? அவனுக்கு தெரிஞ்ச பாத்திரம்லாம் எழுதி வச்சுருக்கான் லிஸ்ட்டு. ஐயோ சார், நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், நீங்கள் தப்பாக நினைக்கலாம், உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் எல்லையை பார்க்குறேன், நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சாமானை கொடுக்குறேன். மிஞ்சி போனால் ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா கையில் வச்சுக்கோங்க. திடீர்னு கூட்டம் வந்துட்டாங்க, 50ன்னு எதிர்பார்க்கலாம், 70 பேர் வந்துட்டாங்கன்னா பரிமாறத்துக்கு தான். ஒன்று சமைக்கிறதுக்குங்கிறது இவ்வளோ தான் சார். அதுக்கப்புறம் பரிமாறத்துக்கு வேணால் முன்ன பின்ன தேவைப்படும். அப்புறம் 40 டேபிள் கேட்டானா, இந்த டைனிங் டேபிள். ஐயோ, அவரா சிரிக்கிறார், வேதனைப்படுறார். எவனோ நல்லா ஏமாற்றி காசு சம்பாதிக்க யோசிச்சான் சார் அப்படின்ட்டு. இப்போ புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கை தான், நம்ம ஊழியந்தான், கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணி தான்.
இதில் தேவன் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிற எல்லாமும் அவர்கிட்ட இருக்குது. எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கொடுக்குறது அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டா அவங்க அவர்கிட்ட ஏதோ குறைஞ்சி போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். He has got everything to give to everyone, any number of times, any measure. ஆனால் வாங்கிட்டு தண்டமாக ஒரு இடத்துக்கு ஒரு காரியத்துக்கு நம்ம வாடகை கட்டக்கூடாது. பணம் இருக்க திமிர் இருக்கக்கூடாது. பணத்தை விரயம் பண்ணக்கூடாது. நேரத்தை விரயம் பண்ணக்கூடாது. வருஷம் சொல்லுவேன். சாதாரண ஒரு கூட்டத்திற்கே சொல்லுவேன். முந்திலாம் சமைச்சிருக்கும்போது ஜனங்க வருவாங்க, 30 பேர் எதிர்பார்க்குறோம், 40 பேருக்கே 10 பேர்னா ஒன்றும் பெரிய வேஸ்ட் இல்லை. சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் இல்லை, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமல். ஆனால் திருப்பி இன்னொரு பந்தி போடுற மாதிரி காரியத்தை செய்யாத. நம்ம காசு தான், நம்ம தான் கான்ட்ரிபியூட் பண்ணோம். அதுக்காக அதே மாதிரி எதை ஜனங்க சாப்பிடுவாங்களோ அதை கணிசமாக கூடுதலாக செய். எதை சாப்பிட மாட்டாங்களோ அதை கரெக்டாக செய். பத்தாமல் போனால் ஒரு வாய் கிடைக்கட்டும், அவ்வளோதான். தயிர் சாதம் எல்லாருமே நீங்கள் சாப்பிட்றதில்ல. எனக்கு தயிர் சாதம்னா அமிர்தம் தான். அதுக்காக நான் தயிர் சாதத்தையே சாப்பிட்டு இருக்க முடியுமா? அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன்? 2 படி 3 படி எல்லா தயிர் சாதம் என்னால் சாப்பிட முடியுமா? அதுக்கு அந்த அளவுக்கு வயிறு இல்லை, முடியவும் முடியாது. இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி பாருங்கள், நிர்வாகம் இல்லாமல் அந்த இன்வென்ட்ரிங்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் விசாரித்து பார்த்து அதுக்கு சொல்லிட்ட வசனத்தை ஏசாமி சொல்கிறாரு. ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி உனக்கு துட்டு இருக்கா யோசி. வீட்டுக்கு இப்படி கட்டணும் ஒரு பிளான் இருக்கா? 2 ஒரு சமையலறை, பேசிக்காக ஒரு சமையலறை, ஒரு ஹால், ஒரு பெட்ரூம் அவசியம், கண்டிப்பாக தேவை. ஓகே, ஒரு ஒப்பனை அறை தேவை. குளியலறை தனியாக இல்லை 2மே சேர்ந்த ஒரு அறை தேவை. அதுக்கு மிஞ்சி எங்கள் குடும்பம் பெருசு, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெட்ரூம் இருந்தால் ஓகே அப்படின்னு நினைக்கலாம். ஒரு ஸ்டோர் ரூம் தேவை அப்படின்னு நினைக்கலாம். ஒரு முத்தம் தேவைன்னு நினைக்கலாம். ஹால் தவிர ஹால் கம் டைனிங் ஹால் இப்படிலாம் நினைக்கலாம். ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் பெருசாக வீடை கட்டிட்டு ஒண்டியாக இருக்கேன் எப்படி இருக்கும்? எனக்கே யோசனையாக இருக்கு. மேலே என்னடா இப்படி பெருசா ஒரு நேரத்தில் 4க்கு 4 2க்கு 2 தான் இருக்க முடியும். 1400க்கு வீடை கட்டினாலும் சரி, 3000 சொச்சத்துக்கு பெரிய பங்களா அங்கே புலாங்குடி பக்கத்தில் ஒருத்தர் கட்டியிருக்காரு. கண்ணா பின்னான்னு கட்டியிருக்காரு. ஓடி பிடிச்சி விளையாடலாம் அந்த வீட்டுக்குள்ளே. டெய்லி ஓடி பிடிச்சி விளையாட முடியுமா? காலையில் சாயந்தரம் ஓடி பிடிச்சி விளையாட முடியுமா? புரியுதா உங்களுக்கு? ஆனால் நம்ம ஆசை கொல்லுது. அவல ஆசை, புத்தி இல்லாத ஆசை. ஆவிக்குரிய உலகத்திலே மாத்திரம் ஆண்டவருக்கு எல்லாம் கொடுக்க எல்லாமே அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால நம்ம கேட்குறதெல்லாம் அவர் ஆண்டவர் கொடுக்குறதே இல்லை. இப்போ புரியுதா? நம்ம ஜபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை. எல்லாம் பாவத்தின் நிமித்தம்தான் சொல்ல முடியாது. இந்த மாதிரி முட்டாள்தனமாக கேட்டுட்ருப்போம், உதவாக்கரையாக கேட்டுட்ருப்போம், வீணடிக்கிறதுக்காக கேட்டுட்ருப்போம். அதுக்கெலாம் அவர் தேவன் செவி கொடுக்குறதே இல்லை. சொல்லாமே அதெல்லாம் அவர் ஆட்க பார்த்துட்டு இருக்கார். ஆனால் தேவைப்படும் போது ஏற்கனவே கொடுத்ததான் நம்ம எவ்வளோ நிர்வாகம் பண்ணோமோ அதை பார்த்து தான் கொடுக்குறாரு. கோபமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஜபத்துக்கு ஏன் பதில் கிடைக்குது கிடைக்கல, எல்லாமே தேவ ராஜ்யத்தோடு சம்மந்தப்பட்டது தான். நம்ம நினைக்கிறோம் கோயில் இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் கீழே கூடிய வந்தது தான் தேவராஜ்யம், இங்கே தான் எல்லாமே சர்ச்லாம் இருக்குது, இங்கே தான் கர்த்தர் இருப்பாராக்கும், இங்கே தான் இந்த ஆவிக்குரிய காரியங்கள்லாம் பேசுவோமாக்கும். நம்ம வீடு தனி, நம்ம குவார்ட்டர்ஸ் தனி, நம்முடைய குடியிருப்பு பகுதி தனி. இன்னும் அப்படி கிடையவே கிடையாது. எப்போ சாமி நம்மளை அவருக்கு சொந்தமாக்கிக்கிட்டாரோ, எப்போ அவருடைய வீடாக்கிக்கிட்டாரோ, எப்போ அவருடைய வாசஸ்தலம் ஆக்கிக்கிட்டாரோ, எப்போ அவருடைய கோயில் ஆக்கிக்கிட்டாரோ, நம்ம நடமாடுற எல்லா இடமும் அவருக்கு சொந்தம்தான். நமக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே அவருக்கு சொந்தம்தான். அது எல்லாத்து மேலுமே அவருடைய கவனம் இருக்குது. அது எல்லாத்து மேலுமே அவருடைய இருதயம் இருக்குது. அது எல்லாத்து மேலுமே அவருடைய கண்காணிப்பு இருக்குது. தூங்காமல் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பியும் அதே சமையலருக்கு வருவோம். 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர் இருந்தால் ஒரு வேலை எவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிக்கலாம்? 1 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை 10 பேர் இருந்தால் எவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிக்கலாம்? அந்த வேலையை பகிர்ந்து கொடுத்தால், பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேலை, கவனிங்க தூங்காமல்,
பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேலைன்னு ஒன்று இருக்குது, பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு வேலைன்னு இருக்குது. நான் காய்கறி நறுக்கும்போது நானும் நறுக்குன்னு சொல்லிட்டு நீ அந்த பக்கத்தில் எது பக்கத்தில் கத்திய போட, நான் இந்த பக்கத்தில் கத்திய போடனா காய்கறி வெட்ட முடியுமா? என்ன, நாட் பாசிபிள். நீ கத்திரிக்காய் வெட்டுறியா, நான் முருங்கைக்காய் வெட்டுறேன். நீ அதை சீவுறியா, நான் இதை செய்கிறேன். நீ அரைக்கிறியா, நான் உடைக்கிறேன். இது மாதிரி தான் இருக்கலாம். அந்த மாதிரி ஜாப் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தால் 10 பேர் 1 மணி நேரம் வேலையை அரை மணி நேரத்தில் செய்யலாம். வேலையை பகிர்ந்து கொடுக்க முடியலன்னா அந்த வேலையை கரெக்டாக செய்கிறவங்கள தெரிஞ்சு அவங்க கையில் கொடுக்கணும். அவங்க கேட்டாங்க கொடுத்தேன் அப்படின்னு வேடிக்கை போட. 10 பேரும் வேலை செய்ய முடியாது அட் அ டைம். ஆனால் 10 வேலை இருந்தால் செய்யலாம். இருக்கிற வேலையை பகிர்ந்து கொடுத்தா செய்யலாம். இல்லைன்னா 10 பேர் நமக்கு தேவையில்லை. எஃபிஷியண்ட்டாக 5 பேர் இருந்து நச்சுன்னு செய்கிறது தான் தேவை. சொல்ல மாட்டிங்களே, ஆமாவா? ஒரு குடும்பத்தில் எவ்வளோ வேலை இருக்கும் யோசிக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்தோடனே ஒரு காலத்துலலாம் ஜாயிண்ட் ஃபேமிலி தான், அதெல்லாம் பேச்சே இல்லை, நோ டிஸ்கஷன் அட் ஆல். அது வந்து அறிவிக்கப்படாத சட்டம் அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்துலலாம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தான், பெரிய பெரிய குடும்பமாக இருக்கும். அதனால் வீடுகள்லாம் பெருசாக கட்டினாங்க. வீடு நிறைஞ்சு இருந்துச்சு. எப்பயோ என்னவோ காரணத்தால் தவறான புரிதல், தவறான ஆசை, இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிக்க, சத்துனுடைய திட்டம், சதி, தனி கொடுத்தனமாக போகணும், சேர்ந்து வாழக்கூடாது. அதனால் நினச்சி உள்ளூருக்குள்ளேயே வேலைக்காக வெளியூர் போனதுங்கிறது வேற காரியம், வெளிநாட்டுக்கு போனதுங்கிறது வேற காரியம். குடும்பங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி பிரிஞ்சு போச்சு. ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பைபிள் சொல்லுதுன்னு நான் சொல்லவும் இல்லை, தனி குடும்பம் தான் வேதம் சொல்லுதுன்னு சொல்லவும் இல்லை. ஆனால் வேதம் வந்து புருஷனும் மனைவியும் தனித்தனியாக இருக்கணும் கல்யாணத்துக்கு பிற்பாடு, வித்தின் அ பிக் குவார்ட்டர்ஸ் ஆர் a separate quarters. ஆனால் அம்மா அப்பா எல்லாருமே பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து தான் வாழணும், ஐக்கியமாக இருக்கணும் தான் தேவன் விரும்புகிறாரு. அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான். இதிலெல்லாம் நம்முடைய கவனம் சுகாதாரமாக இல்லைன்னா தன்மையானதாக, மேன்மையானதாக, மென்மையானதாக, புத்தியுள்ளதாக, பொறுப்புள்ளதாக, கரிசனை உள்ளதாக, தியாகம் உள்ளதாக இல்லைன்னா கூடி இருந்தாலும் சின்ன பின்னந்தான், தனித்தனியாக இருந்தாலும் சின்ன பின்னந்தான். அதுக்கு தான் நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் எதுக்காக வேதத்தை எழுதி கொடுத்தாரு? நாம் வந்து ஒன்றிணைந்து வாழும்படியாக, ஒருங்கிணைந்து வாழும்படியாக, ஒருங்கிணைந்து வாழும்படியாக. 10 பிள்ளைங்களாம் பெற்றவங்க, யாக்கோவை போல 12 பிள்ளைங்க பெற்றவங்க, இன்னும் பலர்லாம் எத்தனையோ பிள்ளைகளை பெற்றவங்க, ஒரே ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருந்துருக்குறாங்க. அதுக்காக ஒருத்தர் மேலே ஒருத்தர் இந்த தலையாணியும் போர்வையெல்லாம் அடுக்கிறவங்க ஒருத்தர் மேலே படுத்துட்டு இருந்தாங்க. அப்படி கிடையாது. தட்ஸ் நாட் த வே, தட்ஸ் நாட் ட்ரூ ஆல்சோ. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நம்முடைய ஒற்றுமை எப்படி இருக்கணும், நம்முடைய ஒருங்கிணைப்பு எப்படி இருக்கணும், நம்முடைய ஒருமித்த கருத்து எப்படி இருக்கணும், ஒரே கருத்து எப்படி இருக்கணும், இதெல்லாம் நம்முடைய கிறிஸ்துவை வெளியே காண்பிப்பதற்கு, அவர் தந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு, முழுமையாக செய்வதற்கு ஆளுக்கு ஒருபடி, ஆளுக்கு ஒரு கை, சின்னதான் சிட்டிகைங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டாலும் உப்பு ஏறிடும். ஆமாவா? உப்பு யார் போடணுமோ அவங்க ஒரு கையாக தான் போடணும். காரம் போடுறோம். அப்போ எல்லாம் பார்க்கணும். எங்கே கிளம்பிட்டீங்க? ஹலோ உட்காருங்க, எங்கே போகிறீங்க? காப்பி போடுறீங்களா? உட்காருங்க, காப்பி முக்கியம் இல்லை. இதை பாருங்கள், சோத்திரம் கவனிங்க. ஏன் ஊழியம் சிறப்பாக இல்லை? ஏன் ஊழியத்தில் ஊழியம்னா என்ன நினைக்கிறீங்க? ட்ராக்ஸ் கொடுக்குறதும் ப்ரைஸ் லாட் சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணுறது மாதிரி தான் ஊழியம் நினைக்கிறீங்களா?
வாழ்வில் நிறைய விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு, நிறைய விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கு. சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க முருகேஸ்வரியை சொல்லி நான் சொல்லலை. இப்போ என்னமோ காரணம் ஆத்ம பாரங்கிற மாதிரி ஒரு காப்பி பொண்ணுங்க பாரத்துக்காக இருந்துச்சு போகிறாங்க. ஓகே, குட் ஆட்டிடியூட். ஆனால் ஒரு காரியம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், ஒரு கவனத்தை செலுத்தணும் போது இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் ஒழுங்காக இருந்ததில் எஞ்சி போனீங்கன்னா அந்த ஒழுங்கினை தொடரும். ஆமாவா இல்லையா? சோத்திரம். இப்போ கூட ஜபக்கூடத்துக்கு வந்துகிட்டே தான் இருக்கீங்க, ஆனால் ஒழுங்கினை தொடர்ந்துகிட்டே இருக்குது. என்னதுக்காக? ஒன்று உட்காந்தே தூங்கிட்டு இருக்கோம், இல்லை எஞ்சி போய் தூங்கிட்டு இருக்கோம். அப்புறம் அவனை சந்தியும் இவனை சந்தியும் வானத்தை பத்து கொட்டுங்க, இது கிளிங்க, திரையை கிழித்து, அதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. unless you are committed to your work, whatever you ask of God is of no use. இவை எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ இன்னைக்கு சொல்ல வந்த வார்த்தை இதுதான். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அது நம்மளால் பரவசமாக ஏற்றுக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? பிரகாசமாக ஏற்றுக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? வயிற்றில் பாலை வாத்த அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் நமக்காக காத்திருக்கலாம் போது ஆமேன்னு அவரே சொல்லி முடிச்சிட்டார். சோத்திரம். ஆனால் தேவன் எங்களோடு இரும் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். நீங்கள் வாங்க இயேசுவேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது எங்கேயோ போயிட்ட மாதிரி. அடிக்கடி ஊட்டி கொடைக்கானல் போயிட்டார் போல இருக்கு, இங்கே உஷ்ணம் தாங்க முடியலன்னு. தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். நம்முடைய குழப்பங்களிலே இருக்கிறார், நம்முடைய தெளிவில் இருக்கிறார், நம்முடைய பலவீனங்களில் இருக்கிறார், நம்முடைய பலத்தில் இருக்கிறார், நம்முடைய வெற்றியில் இருக்கிறார், தோல்வியில் இருக்கிறார், நம்முடைய பற்றாக்குறையில் இருக்கிறார், நம்முடைய நிறைவில் இருக்கிறார், நம்முடைய அறியாமையில் இருக்கிறார், நம்முடைய அறிவில் இருக்கிறார், நம்முடைய ஞானத்தில் இருக்கிறார், புத்தியினத்தில் இருக்கிறார், நம்முடைய கோபத்தில் இருக்கிறார், நம்முடைய சாந்தத்தில் இருக்கிறார். He is always here with us. தேவன் நம்மோடு இருப்பது நமக்கு பிரச்சனை இல்லை. தேவன் நம்மோடு இருப்பதுனாலே நாம் எப்படி நடந்துக்கணும், அவரை எப்படி உபயோகிச்சுக்கணும், அவர் நமக்கு எப்படி உபயோகமாக இருப்பார், அவர் நம் தந்த வேலை எப்படி புரிந்து நாம் செய்கிறோம் என்கிற அந்த விளைவை தான் நாம் கவனம் செலுத்தணும். அந்த சூழலில் மாத்தாள் மரியாள் உடைய அண்ணனோ தம்பியோ லாசர் இறந்தபோது இயேசு உடனே வராமல் ஒரு 4 நாள் கழித்து வராரு. அவர் வந்த பிற்பாடு அந்த சகோதரியில் ஒருத்தி சொல்கிறா, நீங்கள் எங்களோடு இருந்திருந்தீரானால் எங்கள் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்கள் நான் உங்களோடு இருக்கிறேன்ங்கிறத ஆண்டவர் இதெல்லாம் அவர் மகிமைப்பட்ட பின்னே இந்த வாக்குறுதியை கொடுக்குறார். அப்போ இயேசு இன்னும் சிலுவையில் அறையப்படவில்லை, இன்னும் மகிமைப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய மகிமை அவர் மேல் இருந்தது. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராகவே இருந்தார். ஆனால் இயேசுனுடைய தேவனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி மார்த்தாளுக்கு தெரிந்திருந்தது. அந்த உயிர்த்தெழுதலை பற்றிய விஷயங்களை சொல்லும்போது அவன் இன்னுமே பதில் கொடுக்குறார், மறு உத்தரலாம் கொடுக்குறார். ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதலின் விஷயத்தை ரத்தின சுருக்கமாக ஆணித்தரமாக சொல்லி முடித்த பிற்பாடு அவனை எங்கே வைத்தீர்கள்? அங்கே வச்சுருக்கோம், கல்லை புரட்டுங்க அப்படிங்கிறாரு. கல்லை புரட்டுறாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், லாசர் வெளியே வராரு. முடவன் கம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல கர்த்தருடைய வார்த்தையை தேடாதீங்க. இது என்னுடைய துக்கம், வெக்கமான ஆனால் நிதர்சனமான உண்மை. என்ன பலமான வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டாலும் அதனுடைய பின்னணியை பாருங்கள். கலாத்தின் நிருபத்தை பற்றி கேட்கும்போது பாஸ்டர்
தேவதாசன் சொன்னார், அதன் முன்னையும் பின்னையும் இருக்கிறதா பின்னணியை பாருங்கள், யாருக்கு சொன்னாங்க, எப்போ சொல்லப்பட்டது, எதுக்காக சொல்லப்பட்டது, அதில் திருச்சபை மக்களான நமக்கு என்ன சம்பந்தம், புரஜாதிகளை இதை நாம் எப்படி உபயோகித்துக்கொள்ளலாம்ங்கிற விஷயத்தெலாம் அவர் மிகவும் மின்னல் வேகத்தில் அநேக விஷயங்களை கோடிட்டு சொன்னார். இப்போ நம்ம ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கேட்கும்போது அது நமக்கு லபிக்குமா, அதை கொண்டு நாம் பிரயோஜனப்படுறோமா, அது தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துமா, ராஜ்யத்தினுடைய விரிவாக்கம் உண்டாகுமா, அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுமா, இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டு மொத்தமாக மூட்டை கட்டிட்டு எங்கேயோ கடாசிட்டு கண்டதையும் கடையதையும் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். உங்களால் எல்லாம் முடியும், தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ செய்யக்கூடாத அதிசயம் உண்டோன்னு அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி காமிக்கிறார். அவர் பார்க்குறார், என்ன ஆச்சு, என்னத்தையுமே சொல்கிறான், என்னமோ எனக்கே புத்தி சொல்கிற மாதிரி இருக்குது, என்னத்தை கேட்க வரான். அப்படி அவரை உஸ்பேத்தி, நீங்கள் எப்படி ஆக்கும், நீங்கள் சர்வ வல்லமையாக்கும், வல்லமையெல்லாம் இன்னும் வல்லமை ஜாஸ்தியாக இருக்கும், இது நீங்கள் செய்யுங்கன்னா, இதை அவனுக்கு செஞ்சால் அவன் அழிஞ்சு போயிடுவானே, இதை செஞ்சால் ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காது, இதை செஞ்சால் சத்துருவாய் பிசாசு பார்த்து கேலி செய்வானே, இதில் என்னுடைய நாமம் மகிமைப்படாதே, இது இவனுக்கு இல்லையே என்றெல்லாம் ஆண்டவர் நம்மளை பற்றி யோசிக்க மாட்டாரா? யோசிப்பார். அவர் நம்ம மட்டம் தட்டுறது இல்லைன்னா கூட நம்மளோட ஜெபத்தை அவர் கேட்காம இருக்கிறார். சோத்திரம். கோபமாயிட்டீங்க லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளோ காரியத்தை கேட்டு வாங்கி வச்சுருக்கோம். இப்போ ஒன்று சொல்லட்டுங்களா, இன்னும் கோபம் வரும். எல்லார் கையில் ரேஷன் கார்டு இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்டேன். ஆமாம். எல்லோரும் ரேஷனில் சாமான் வாங்குறீங்களா? ஆம் இல்லை ஆம். ரேஷனில் வாங்குகிற எல்லா சாமான் நீங்கள் உபயோகிக்கிறீங்களா? அது ஆமாவா? கொஞ்சம் உபயோகிப்பீங்க, கொஞ்சம் உபயோகிக்க மாட்டீங்க. இன்னொரு உண்மையை சொல்லணும், நீங்கள் சொல்லலை, அப்படி லைட்டாக பாலிஷ்டான்ட்டீங்க. ரேஷனில் வாங்குகிற சில சாமானை நீங்கள் உபயோகிக்கிறதே இல்லை. ஆமாவா? அவங்களுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அவங்களுக்கும் கொடுக்குறதெல்லாம் இங்கே இருக்கும், அது வண்டு வச்சிரும். ஆமாவா? என்ன எப்படி இருக்கீங்க? ரேஷனை விடுங்க, அது மட்டமானது. எங்கே கவர்மெண்ட்டில் நல்ல அரிசி போடுறேன், எங்கே நல்ல மாவு கொடுக்குறான். நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கார சம்பாதியத்தில் ரொம்ப ஒஸ்தியாக, அதுவும் பேக்கெட்டடு பாலிஷ்ட் ரிஃபைன்டு பியூரிஃபைடு அப்படிலாம் சொல்கிற மாதிரி மாவையும் எண்ணெயும் வாங்குறீங்க. அதுதான் நீங்கள் உபயோகிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வராரா? அவங்க வீட்டுக்குள்ளே தான், அதான் சமையலறைக்குள்ளே, உங்கள் ராஜ்யத்துக்குள்ளே வராரா? வாங்கி கொடுத்துட்டு எப்படா சாப்பாடு கிடைக்கும், எப்படா வறுவல் கிடைக்கும், எப்படா அப்பளம் கிடைக்கும், எப்படா அது கிடைக்குன்னு உட்காந்துருப்பார். ஆனால் ஒரு நாள் சமைச்சு வைப்பீங்க பாருங்கள், தூக்கலாக இருக்கும். தூக்கல் நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான், அது அப்படி சிக்குவாடை அடிக்கும். ஏன்னா நீங்கள் என்ன ஆமாவா? ரவையை வாங்கி வச்சுருப்பீங்க, அதை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன், வறுத்திருக்கவே மாட்டீங்க. அந்த உப்புமா வாயில் வைக்க சகிக்குமா? எங்கே இருக்கிறோம்? சமையலறைங்கிற உலகத்தில் நமக்காக போஜனத்தை கொடுக்குறவர், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கன்னு சொன்னவர், நானே உங்களுக்கு ஜீவ அப்பன்னு சொன்ன கம்யூனிட்டி. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள போய் பார்த்தா தெரியும். ஆனால் இங்கே வந்தால் இது சரியில்லை, அங்கே சரியில்லை, இது கொஞ்சம் வெந்திருக்கணும், அது அப்படிவா. My God, every year we hear all these comments. இதெல்லாம் சரி பண்ணிக்காமல் நம்ம மந்திரத்தில் மாங்காய் விளையணுன்னே இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன தெரியுமா வந்திருக்கோம்? கோச்சு கூட நம்ம எப்படி தெரியுமா கத்தரை தேடிட்டு வரோம்? மந்திர கூட்டமாக தந்திர கூட்டமாக தேடி வரோம். யாரும் புத்தி உள்ள கூட்டமாக வரவே இல்லை. ஆமாவா இல்லையா? எங்கள் கையில் எல்லாத்து கையிலும் ஒரு மந்திர கோல் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னா அது ஆகணும், இது அப்படி ஆகணும் அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு டிக்டேட் பண்ணி அவர் கையிலேருந்து ஒரு மேஜிக் ஸ்டிக்கை வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம். கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க உங்கள் செல்ஃபோனெல்லாம். சோத்திரம். உங்களோட கூட இருக்கிறாரு. இப்போ ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மோசே கையில் ஒரு கோல் கொடுத்த மாதிரி, ஆண்டவரே
ஆண்டவரே, ஒன்று பாம்பாகணும், இல்லை பாம்பு வந்து திரும்பி குச்சியாகணும், ஒன்று வந்து உள்ளே விட்டால் அது வந்து குஷ்டமாகணும், வெளியே எடுத்தால் அது குஷ்டமாகணும், திரும்பி உள்ளே விட்டால் அது சரியாகணும், இப்படின்னு அவர்கிட்ட நம்ம எப்படிலாம் கேட்டுட்ருக்கோம். ஆனாலும் குடும்பம் ஓடுது, சமையல் ஆகுது, சம்பாத்தியம் வருது, பொத்த பையில் போகுது, இருக்கிறது சேர்த்து வச்சு தானாகவே வேறு செலவு, எதுக்கு சேர்த்து வச்சோமோ அதுக்கு இல்லாமல் வேறு செலவுக்கு அது செலவாகுது. கவனிக்கிறீங்களா? தேவன் ராஜ்யத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கர்த்தருடைய ராஜ்யம்தான், ஐயோ ரொம்பவே கர்த்தருடைய ராஜ்யம்தான். கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்கள் யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், 1000 நாமங்கள் தெரியாட்டினாலும் 100 நாமம் தெரியும். பாஸ்டர் இது சாம் ஜபதருடைய ஊழியத்தின் மூலமாக 100 நாமம் தெரிஞ்சும் ஏதாவது ஒரு நாமம் பிரயோஜனமாக இருக்கா? சொல்லுங்கள். எல்லாருக்குமே யெகோவா ராஃபானா பிடிக்கும். யாருக்காவது உடம்பு வலி இல்லாமல் இருக்கீங்களா? யார் தலைவலி இல்லாமல் இருக்கீங்களா? திருக வலி, வயிற்று வலி, இடுப்பு வலி, என்ன இப்படி இருக்கீங்க? நாங்கள் தான் ஆனாலும் வந்துட்டு போகிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம், அது ஒன்று அதில் சொல்லிக்கிறதுல இருக்கு. ஆனால் சுகம் இருக்கா? நோயை மேற்கொண்டீங்களா? பலவீனத்தை மேற்கொண்டீங்களா? பற்றாக்குறையை மேற்கொண்டீங்களா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒருத்தனுக்கு இருக்க 5 அப்பத்தையும் 2 பேரையும் ஆசீர்வதிச்சு 5000 பேருக்கு மேலே போஷித்திருக்கிறாரு. நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகா பெரிய மையமான பெரிய வேலைங்க. இப்போ 10% 90லாம் சொல்லலை, சரியான ஒரு வேலை பெண்கள். இயேசு வந்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிச்சு 5000 பேருக்கு மேலே போஷித்தார். எனக்கு அதை பிடிச்சதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஊழிய பாதையில் உங்களுக்கு. அது அற்புதம் பெருசு தான். ஆனால் இயேசு எதையுமே வீணாக்கலை, சிந்தவே இல்லை, எதையும் சிந்தலை, எல்லாத்தையும் மீதி எடுங்கன்னாரு. பிரைஸ் தி லார்ட். 12 கூடை நிறைய எடுத்தாங்க. இன்னொரு சம்பவத்தில் 7 கூடை நிறைய எடுத்தாங்க. ஸோ ஹி வாஸ் அப்சல்யூட்லி ரெஸ்பான்சிபிள். இப்போ காபி போட சொல்கிறாங்களா? கூட்டிகிட்டு போவாங்களே பாவம். அப்படியா? கூட்டிகிட்டு போங்கம்மா. கணம் முருகேஸ்வரி அவர்களே, காபி போடுங்க, போங்க. ரைட். இப்போ கவனிங்க, இங்கே கவனிங்க. இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களையும் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு, அப்படிங்கிற ஒரு புகார், அப்படிங்கிற ஒரு மனதாபம் கர்த்தர்ட்ட நாம் தெரிவித்த வண்ணமாகவே இருக்கிறோம். அதை யோசிப்போம். கர்த்தர் நம்மோடு இல்லையா? ஏசு அவளோடு இருந்ததுனால்தான் அந்த மரணமே, அந்த மாதிரி மரணம் ஒரு எக்ஸ்ட்ரீம் இவெண்ட் அது நடந்திருந்தாலும் ஆண்டவர் திரும்பியும் அங்கே ஒரு அற்புதம் செய்தார். இன்னொன்று, அதைவிட அவர் உயிர்த்தெழுந்தும் ஜீவனமாக இருக்கிறார் என்பதை தான் அவர் வலியுறுத்தி சொன்னார். என்னுடைய அபிப்பிராயத்தில் இந்த முறை நான் இதை உங்களுக்கு சொல்ல யோசித்த போது, மார்த்தாளும் மரியாளை விட மார்த்தாள் அதை காதில் வாங்கிக்கவே இல்லை, மனசில் வாங்கிக்கவே இல்லை. காது கொடுத்து கேட்டால் தான் மனசில் தங்கும். நம்ம காது ரெண்டுமே கேட்குறதா இருந்தாலும் நாமே அடைச்சிக்கிறோம், நாமே திறந்துக்கிறோம். இந்த கடைசி நாளில் உயிரோடு எழும்புறதுலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. இப்போ எங்களுக்கு சொல்லுங்கள், என்ன செய்கிறீங்க? செஞ்சீங்களா? போயிட்டே இருங்க. ஏசு வேலையை பார்த்துட்டு போயிட்டாரா? லாசரை எழுப்பி கொடுத்துட்டு போயிட்டாரா? லாசரு பின்னே ஒரு காலத்தில் மரித்தானே, ஓகே. இவங்க 2 பேர் வேறு என்ன செஞ்சாங்க? அதை யோசிச்சு பாருங்கள். God meets our needs, but what do we do? நாம் என்ன செய்கிறோம்? தேவன் நம் தேவைகளை சந்திக்கிறார், நமக்கு அற்புதம் செய்கிறார், நம்ம ஜெபத்தை கேட்கிறார், விடுதலை தருகிறார், விசாலத்துக்களை கொண்டு வருகிறார். தொடர்ந்து நாம் என்ன செய்கிறோம்? என்ன செய்துள்ளோம்? என்ன செய்ய இருக்கிறோம்? இப்போ என்ன நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் இப்போ செஞ்சுட்டா என்ன பெருசாக என்ன செஞ்சிட்டீங்க இப்படிலாம் மனசில் இருக்குது.
நன்றின்னு சொல்கிறது, உதட்டில் சொல்கிறது கூட நமக்கு முடியல. ஆனால் அது ஒரு விஷயம். நன்றி உதட்டில் சொல்கிறது மாத்திரம் நன்றி இல்லை, நன்றியாக இருக்கணும். எப்படி நன்றியாக இருக்கணும்? நாளை தினமோ இன்னொரு தருணமோ நமக்கு அப்படிப்பட்டதான ஒரு உதவி செய்ய முடியாத தருணம் ஏற்பட்டால், நிர்பந்தம் ஏற்பட்டால், நான் வருகிறேன், நான் இருக்கிறேன், நான் செய்கிறேன், நான் ஒத்துழைக்கிறேன், நான் ஒரு உதவுக்காரன் தருகிறேன் அப்படின்னு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நம்ம வாழ்வில் திரும்பி திரும்பி கவனித்து அந்த சீர்குலைவுகள், அந்த சீரழிவுங்கிறது வாழ்க்கையே வீணாக போன அதுக்கும் அதே வார்த்தை தான், இதுக்கும் அதே வார்த்தை தான். Our resources get depleted or damaged or wasted away. வேஸ்ட் தான். நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்போ நான் அதை யோசித்தேன். யாத்திராகமம் 3:14 வாசிக்கும்போது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உங்களிடத்திற்கு என்னை அனுப்பினார் என்று சொல் என்று ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறார். அன்னைக்கு சொன்னதுனால மாத்திரம்தான் ஆண்டவர் இருந்தாரா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இருந்தார். ஆபிராமுக்கு வாக்கு பண்ணி ஆபிரகாம் என்று ஜாதிகளின் தகப்பனாக மாற்றி அவங்க பலுகி பெருகும்படி 70 பேராக எகிப்துக்கு அனுப்பின பிற்பாடு, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்கு 30 லட்சம் ஜனங்களாக பலுகி பெருகின பிற்பாடு தேவன் தன்னுடைய நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த நாமத்தை வெளிப்படுத்தாத காலத்திலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கவில்லையா? ஆதாமின் சந்ததியோடு தேவன் இருக்கவில்லையா? இருந்தார். அதனால தான் சொல்கிறாரா, என்றைக்குமே இருக்கிறேன், அவங்களோடு இருந்தேன், அப்புறம் நான் போயிட்டேன், இப்போ வந்திருக்கேன், இப்போ இருப்பேன், நான் போயிடுவேன், நாளைக்கு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் அவர் சொல்லலை. என்றைக்குமே நான் இருக்கிறேங்கிறார். பிரைஸ் தி லார்ட். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு அந்த பிரகாசமான மனக்கண்களும் ஒத்துழைப்பும் 24 மணி நேரம் இருக்கிறதுல, குறிப்பாக ஆபத்து நேரத்தில் இருக்கிறதுல தவிச்சு தான் போகிறோம். காலில் சுடுதண்ணி கொட்டிட்ட மாதிரி தவிக்கிறோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, சமயத்துக்கு ஏற்ற புத்தி இல்லை, விழிப்புணர்வு இல்லை. தேவன் அவர்களோடு கூட அந்த அடிமைத்தனத்தின் நுகம் அதிகரிக்கும் போது இருந்தார். அவருடைய கூக்குரலை கேட்கும்படி தேவன் இருந்தார். இன்னும் அதை என்னால் 100% புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னால் புரியாமல் இல்லை, புரிதல் வந்து கொண்டே இருக்கு. இன்னும் ஏமோரியரின் பாவங்கள் நிறைவாகவில்லை அப்படிங்கிற வார்த்தையை தேவன் சொல்கிறார். உங்களோடு தேவன் இருந்து, நம் ஒவ்வொருவரோடு தேவன் இருந்து அவர் செய்யக்கூடியது எவ்வளோ காரியம் இருக்கும்ல. யோசித்து பாருங்களேன், கோச்சிக்காம. ஒரு 160 170 வச்சுக்கோம், முன்ன பின்ன 170 குடும்பம் இந்த சபையில் இருக்கும். 170 குடும்பம் உள்ள சபைக்கு 170 காரியம் தேவை. அதுக்கு தேவன் நம்மோடு இல்லையா? இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே இல்லையா? குடும்பத்தாரோடு இல்லையா? குடும்பங்களாக சேர்ந்து நாம் எத்தனை காரியம் செஞ்சுருக்கலாம். ஒரே குடும்பத்துக்கு 170 பேரும் போய் உதவி செஞ்சால் எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்துக்கு பற்றாக்குறை என்பதே அவங்க அகராதிலே இருக்காது. ஸ்தோத்திரம். ஸோ நம்முடைய பாசிபிலிட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்மளால் செய்யக்கூடியவைகள் அதிகம். அதுதான் ஒரு சூழலில் சொல்கிறார். எலிசா கண்ணை திறந்து விடும்போது, கேசி கண்ணை திறந்து, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல, நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். எல்லாமே பிரசங்க வாக்கியமாக மனப்பாட வசனமாக வச்சுட்டோம். ஆனால் வாழ்க்கையின் பாடமாக நம்ம வைக்கலை. அந்த நேரத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவை, அதுதான் நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இருக்கிறேன் என்பதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு புரிய வைக்கிறார். அந்த நேரத்துக்கு, பசி நேரத்துக்கு எவ்வளோ சாப்பிட்லாம்? 5 இட்லி சாப்பிட்ற இடத்துல 6 இட்லி சாப்பிட்லாம், 7 இட்லி சாப்பிட்லாம், 10 இட்லி கூட சாப்பிட்லாம். 12லாம் சாப்பிட முடியாது. ஒரு இட்லி கூட சாப்பிட முடியாது.
வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ தான் முடியாதுங்க, வாந்தி எடுத்துட முடியாதுங்க, தங்காதுங்க. தெரியுது நமக்கு, நம்மோடு இருக்கிறார். இதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 40 வருஷத்தில் 4 என்ன 10 முறையாவது ஈஸியாக சொல்லியிருப்பேன். நம்ம எல்லாருக்குமே அந்த பதுக்கிற எண்ணம் இருக்குது, ஹோர்டிங். தேவைக்கு மேலே நம்ம எல்லாமே கேட்டு பழகி வாங்கி வச்சுக்கிறோம். நான் கூட யோசிப்பேன், நீ தப்பாக நினைக்கக்கூடாது, எனக்கு இந்த அற்ப புத்திலாம் கிடையாது. நீங்கள் கொடுக்குற எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் கொடுக்குறோம். அதுக்காக எல்லாருக்கும் தங்க நகைலாம் வாங்கி கொடுக்க முடியும். வருஷம் நீங்கள் ப்ரைஸ் வாங்குறீங்க, வருஷம் ஒரு குடமோ என்னமோ வருது, சம்திங் சேருது, அதுதான் யூஸ் பண்ணுறீங்களா? ஒரு சிலர் தான் யூஸ் பண்ணுறோம், அதை தூக்கி வச்சிடறோம். இது மாதிரி ப்ரைஸ் வந்தது மாத்திரம் இல்லை, நீங்களே வாங்கி வச்சது எத்தனைது பரணியில் இருக்கும். நாங்கள் மல்லிகைபுரத்தை விட்டு இந்த பக்கம் வரும்போது அங்கே வாங்கி வச்ச அந்த என்னது வாட்டர் ஃபில்டர் உள்ளேயே துரு பிடிச்சிருச்சு, யூஸ் பண்ணாவே. பிராண்ட் நியூ, வெளியில் பார்க்கும்போது பலான்னு இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். உள்ளே பார்க்கும்போது கேண்டில் எல்லாமே இட் காட் ஸோ ரஸ்டட், ஸ்க்ராப். அதை யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. அவன் விலைக்கு வாங்கும்போது தகரம் கிலோ 10 ரூபானா அதுக்கு தான் வாங்குறான். அது என்ன அரை கிலோ இருந்திருக்குமா, 1/4 கிலோ, அவ்வளோதான். அதுக்கு என்ன காசு கொடுப்பான்? 2 ரூபா. வாங்கும்போது எவ்வளோ இருந்திருக்கும்? நிச்சயம் 400, 500, 600 இருந்திருக்கும். யோசித்து பார்த்தீங்களா? இது மாதிரி தூக்கி எறியும்போது மனசே கேட்காது, சங்கடமாக இருக்கும். வச்சுக்கவும் முடியாது, பாருங்கள், வச்சுக்கவும் முடியாது, தூக்கி எறிய தான் வேணும், அதுக்கு காசும் வராது. இன்னொன்று சொல்லட்டுங்களா சங்கடமாக? சில நேரத்தில் அந்த பழைய சீசா பேப்பரேன்னு வரேனே, வாங்கிக்கவே மாட்டேன் சார், எங்கேயோ தூக்கி போடுங்க சார், என்னாலும் தூக்க முடியாது சார், நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணான்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதுதான் நமக்கு பலார்னு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருக்கும். நோபடி வாண்ட்ஸ் இட். யாருக்குமே தேவையில்லாமல் போயிடுச்சு, யாருக்குமே உபயோகலாம் போயிடுச்சு, நேரடியாக குப்பைக்கு போச்சு. இன்னொன்று ஷார்ப்பாக சொல்லட்டுங்களா? இன்னைய காலத்தில் இட் கேனாட் பி ரீசைக்கிள்டு. திரும்பியும் பெரிய ஒலையில் போட்டு, அதாவது அக்கினி சூளையில் போட்டு அதை உருக்கி வேற ஏதாவது வேற ஒரு காரியமாக கொண்டு வர முடியாது. வருஷம் இந்த யூஸ்லெஸ் எல்லாம் தள்ளுறோம், பிரகாஷ் வரான், பாஸ்டர் இது எதுக்குமே உபயோகம் இல்லை, அவனே விட்டுட்டு போயிடுவான். இல்லை நீங்களே தூக்கி போட்டுருங்க, நான் குப்பையை அள்ளுறேன் இல்லை அவனு சொல்லாமல் நீங்களே தூக்கி போட்டுருங்க. குப்பை அள்ளுறவங்க கவனிக்கணும், தூங்காமல் கவனிச்சிருப்பீங்க நீங்கள். அது இன்னைய காலத்தில், அந்த காலத்திலே செய்வாங்க. இன்னைய காலத்தில் வந்து அந்த 3 கலர் டஸ்ட்பின் கவர்மெண்ட்டே சொல்கிறான், ஸ்வச் பாரத்தை வந்த பிற்பாடு இது ரீசைக்கிள் பண்ண முடியும், இது திரும்பியும் வேறு பொருளாக கொண்டு வர முடியும், இது இப்படி இது வந்து எரிக்க வேண்டியது அப்படின்னு. அந்த காலத்தில் குப்பை அள்ளுறவங்க பொறுக்கிட்டு இருப்பாங்க. சங்கடமாக இருக்கும், என்ன குப்பையில் போய் என்னத்தை பொறுக்கிறான்னு. பேட்டரியில் இருக்கிற அந்த காப்பர்லாம் எடுப்பாங்க. சில இது அப்படி இருக்கும், அதெல்லாம் ஒரு பெரிய குவியலாக 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ வரைக்கும் அவங்க சேர்த்து கொண்டு போய் கொடுத்தா அவங்களுக்கு என்னமோ தேரும். வெளியில் சொல்லிக்க துக்கம் வெக்கமாக இருக்கா? சில இதை ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னொன்று கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அதில் சில மக்கியே போகாது. அதனால்தான் உலகமே கத்துன்னு கத்துறானுங்க. ஆனால் பண்ணுறதெல்லாம் லூட்டி பேராசையில் எல்லாருடைய உயிருக்கும் ஒலை வச்சுவிட்டு நாடக மேடையில் பேசுகிறவங்க மாயமாலமாக கத்துவாங்க. என்னன்னா இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மக்கியே போகாது. இந்த கலப்படமான துணிமணிகள் போடுறோம் பார்த்தீங்களா, டெரி காட்டன் அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி உடையை போட்டுட்டு நீங்கள் எரிச்சா மாத்திரம்தான், எரிச்சா கூட அந்த விழுது இருக்கும் நாராக அப்படியே. எங்கெங்க நீங்கள் சுடுகாட்டுக்கு போய் பார்த்தாலும் சரி, இடுகாட்டில் பார்த்தாலும் சரி, கல்லறையில் பார்த்தாலும் சரி, இன்னொரு குழியை நோண்டும் போது அந்த துணி இத்தே போயிருக்காது. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஏங்க இதெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் யோசிப்பீங்க.
ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணும்போது இவ்வளோ விஷயத்தை நம்ம கவனிக்கணும். எல்லாம் கவனிக்காமல் ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே இப்போயே குவியலாகவே எல்லாம் தீர்வை காணாத பிரச்சனைகள், அனுபவங்கள், வார்த்தைகள், உறவுகள், சிதறல்கள், வேஸ்டேஜஸ் அதெல்லாம் இருக்குது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் என்கிட்ட கொடுத்து நான் எரிச்சிடுறேன். நான் கொடுக்கறது உனக்கு போதும், நான் உனக்கு போதும். நான் கொடுக்கறத நீ நிர்வாகம் பண்ணு, நான் கொடுக்கறதில் நீ சீராக வளரு. இறக்க தான் கிணறு ஊறும். கொடுக்க தான் தேவன் திரும்பியும் பற்றாக்குறை ஏற்படும் தெரிஞ்சு நமக்கு திருப்பி தருவார். அவர் தரத்துக்கெலாம் முகம் கொண்டுறதில்லை, பஞ்சப்பாட்டு பாடுறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் வேஸ்டேஜை டாலரேட் பண்ணுறதில்ல. பிரயோஜனமாக உபயோகிக்கிறவன் கையில் அதை கொடுத்துருவார். ஒரு தாளந்து கொடுத்தா அதை உபயோகிக்கணும். அதை புதைச்சி வச்சோன்னு சொன்னால் ஆண்டவர் அதை பிடுங்கி இன்னொருத்தன் கையில் கொடுத்துருவார். இது கர்த்தர். இதுக்கெல்லாம் கூச்சல் போட்டாலும் ஒப்பாரி வச்சாலும் கதைக்கு ஆகாது. நம்மோடு இருக்கிறார், குடும்பங்களோடு இருக்கிறார், பிள்ளைகளோடு இருக்கிறார், பெற்றோரோடு இருக்கிறார், ஆண்களோடு இருக்கிறார், பெண்களோடு இருக்கிறார், மூத்தவர்களோடு இருக்கிறார், முந்தினவர்களோடு இருக்கிறார், பிந்தினவரோடு இருக்கிறார், ஒரு சந்ததியோடு இருக்கிறார். யோசித்து பாருங்கள், இவ்வளோ விஷயம். அந்த ஒரு தீம் இட்ஸ் லைஃப் லாங் தீம். லைஃப் லாங் தீம். உலகம் முடிகிற வரைக்கும் இதனுடைய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே ஒவ்வொருத்தரும் உங்கள் சந்ததி யோசிச்சு பாருங்கள். உங்கள் தாத்தா, கொள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தா, அவங்க சிறுவாடு பெருவாடா அவங்க சேர்த்ததை இன்றைக்கி கூட நீங்கள் பத்திரமாக வச்சுருப்பீங்களாங்கிறது பெரிய கேள்வி தான். நீங்கள் சம்பாதிக்காததை இன்னொருத்தர் சம்பாதிச்சு கொடுத்ததை நீங்கள் எவ்வளோ பத்திரமாக வச்சுருக்கீங்க? யோசித்து பாருங்கள். நம்ம ஊரில் சொல்லுவாங்க, கவனிங்க, சத்தியம்தான் கேட்குறோம். கல்யாணத்துக்காக புடவை வாங்குவோம், கல்யாணத்துக்காக சூட்டு வாங்குவோம். மேக்ஸிமம் 3-6 மாதத்துக்குள்ளே புடவை பற்றி எனக்கு தெரியாது. புடவை கட்டி பழக்கம் இல்லை, அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது கல்யாண புடவை ஞாபகம் வச்சுருக்கேன்னு வச்சுருப்போம். அது இத்து போயிடும். சட்டை துணிமணி 10ஆம் போயிடும். ஆமாவா இல்லையா? உள்ள அந்துருண்டைன்னு ஒன்று இருக்கும்ல, நாப்தலின் பால்ஸ், அதெல்லாம் போட்டிருந்தாலும் அந்த துணியிலேயே பழசான ஒரு வாடை வந்துடும். ஆமாவா? என்ன தான் சென்ட் அடித்தாலும் அது நம்ம மானத்தை வாங்குற மாதிரி காமிச்சிக்கிட்டு, ஒருத்தர் பக்கத்தில் இருக்கும்போதெல்லாம் என்ன ஓடு இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா வாடை முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். பழைய விசுவாசிகள் இத்து போன மாதிரி இருக்காது. சோத்திரம். ஆதிலே சபையில் நான் தான் அஸ்திபாரம் நிர்மூலம் ஆகாமல் இருக்கட்டும். தோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வாசனை இருக்குது. சொல்லுங்கள், நான் நம்ம பக்கத்தில் பார்த்து சொன்னேன், உங்களுக்குள்ளே ஒரு வாசனை இருக்குங்க. உங்களுக்குள்ளேயும் தான் சொல்லுங்கள் நீங்கள் அவங்கள பார்த்து. உங்களுக்குள்ளே ஒரு வாசனை இருக்குது. ஆனால் இந்த வாசனையாகவா இருக்குது? காலமாக வாடைன்னு மாறிடுது. ஆமாவா? அது டீசெண்டாக வாடைங்கிறோம். ரொம்ப நாற்ற அடிக்குது, என்னத்தை வியாக்கியானம் பண்ணிகிட்ருக்கு, நாறுதுன்றோம். ஆமாவா? நம்ம வாசனை தான் நாளைக்கு எப்படி ஆயிடுது? நாற்றம் ஆயிடுது. நாற்றம் கூட இலக்கணத்தில் ஒத்துக்கலாம், துர்நாற்றம் ஆயிடுது. ஸோ தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆனால் நீங்கள் வாசனையை காத்துக்கோங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு
கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 2 Corinthians 2:15. ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாயும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அல்லேலூயா. யாருக்கு எழுதுறாரு? யாருக்கு எழுதுறாரு? ஐயையோ, கொரிந்து பட்டணத்து விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. அவங்க எப்படிப்பட்டவங்க? இல்லை, அவங்களுக்கு எத்தனாவது முறை எழுதுறாரு? 2வது முறை எழுதுறாரு. ஓகே, இல்லை ஒரு தடவை தான் எழுதினார், 2 பாகமாக பிரிக்க வேண்டிய ஆயிடுச்சு. அவ்வளோ எழுதியிருக்காரு ஒன்று. அப்புறம் அவங்களுக்கு தான் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? அவங்க எல்லா விதமான வரங்களிலும், எல்லா விதமான ஆசீர்வாதங்களிலும், எல்லா விதமான வெளிப்பாடுகளிலும், எல்லா விதமான உபதேசங்களிலும் தேறினவர்களுக்கு எழுதுகிறார். 1 Corinthians 1 7, 8, 9 பார்க்குறோம். எந்த வரத்தில் அவங்க குறைவில்லாதவங்க. அவங்க எப்படி ஆயிட்டாங்க? கேவலப்படுற நிலவுக்கு அவங்க வாழ்க்கை ஆயிடுச்சு. ஆனால் அவங்கள சிக்ஷித்து போதித்து சீர்திருத்தி அவங்களுடைய மேன்மையான நிலையை பற்றி பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஜெபிப்போம். கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளே பாருங்கள். உங்கள் உள்ளத்தை பாருங்கள், உங்கள் உள்ளே பாருங்கள், உங்கள் ஆவியை பாருங்கள், உங்கள் ஆத்மாவை பாருங்கள், உங்கள் சிந்தையை பாருங்கள், உங்கள் வார்த்தைகளை பாருங்கள், உங்கள் எண்ணங்களை பாருங்கள், உங்களுடைய பார்வைகள் நோக்கங்களை பாருங்கள், உங்களுடைய விருப்பங்களை பாருங்கள். கொஞ்ச நேரம் பாருங்கள். லுக் இன் டு யுவர் செல்ஃப். உங்கள் உள்ளத்தை பாருங்கள். டாக்டர் வாய் தரங்க அப்படின்னு டார்ச் அடித்து பார்க்குற மாதிரி கொஞ்சம் அடித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே விட்டு பாருங்கள். அவரோட வார்த்தையின் ஒளி, அந்த தீபம் உங்களுக்குள்ளே வீசி பாருங்கள், அனுப்பி பாருங்கள். வாட் டு யூ ஃபைண்ட்? என்ன பார்க்குறீங்க? என்ன கண்டுபிடிக்கிறீங்க? உங்களோடு இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார், உங்கள் முன்னே உங்கள் பின்னே உங்களை சுற்றி இருக்கிறார். உலகத்தின் முடிய வரை இந்த சகல நாட்களில் இருக்கிறார். பிரபஞ்சம் ஆரம்பித்த நாள் நமக்கு தெரியாது. அந்த நாளிலிருந்தே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே அனுப்பப்பட்ட நம்மோடு அவர் இருக்கிறார். இருக்கிறேங்கிற உறுதியோடு தான் நம்மளை அனுப்பியிருக்கார். நான் இருக்கிறேன் உனக்காக, நான் உன்னோடு இருக்கிறேன். நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதன் அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ மலையாக குவியலாக நீங்கள் யோசிக்கலாம். பிரகாசம் கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், கிருபை கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், தெளிவு கிடைக்கும், விவேகம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், உத்வேகம் கிடைக்கும். டார்ச் அடித்து உள்ளே பார்த்ததை பார்க்காத மாதிரி போயிடாதீங்க. கேட்டதை கேட்ட மாதிரி போயிடாதீங்க. நடைமுறைப்படுத்த முயற்சி எடுங்க. இயேசுவே, உமக்கு கீழ்ப்படிந்து நீர் சொன்னவைகளை சொல்லியிருக்கிறேன். என்னோடும் என்னுள்ளும் நானும் உயிர்த்துணர வேண்டிய ஒரு நிர்பந்தமான மனுஷன் நான். பாவ சரீரத்தில் தான் வாழுகிறேன். என்னையும் விடுவியும், ஜனத்தை விடுவியும். எங்களோடு எங்களுக்குள்ளே எங்களுக்காக இருக்கிற உம்முடைய இறையாண்மை மிக்க சகவாசத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் சமயத்துக்கேற்ற புத்தியும் அனுதின ஞானத்தையும்
சூழலுக்கேற்ற விவேகத்தையும் ஒத்துழைப்பையும் தாங்க. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டாயிருப்பதாக. குறிப்பாக பெண்கள் சமுதாயத்துக்காக இவர்கள் பாரப்பட, ஒரு பெண்ணோடு ஏவாளோடு இருக்க விரும்பினவர், சாராளோடு இருக்க விரும்பினவர், இருந்து நீரே இந்த உலகத்தில் உதிப்பதற்கு மரியாளோடு இருந்தவர், ஆவியானவர் உண்மையில் நிழலிடுவார், உன்னிடத்திலே இருந்து பிறப்பது அது பரிசுத்தமாய் இருக்கும் என்றெல்லாம் சொல்லி உபயோகித்தவரே. Thank you, Jesus. Touch every lady, every woman, every girl. அவளை நீர் வல்லமைப்படுத்தும். அவளுக்குள்ளே அவளுடைய இதயத்தின் உறுப்பினங்களையெல்லாம் நீர் நிறைப்பதற்கு நீரே நிறைவான சரீரமான சபைக்கு தலையானவர்களுக்குள்ளே இருக்கிறீர். அவர்களுடைய வாழ்வின் தலைவராக இருக்கிறீர், இல்லத்தின் தலைவராக இருக்கிறீர், வாழ்வின் தலைவராக இருக்கிறீர், அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீர். இயேசுவே, உம்மை அனுபவிக்க, உம்மோடு நடந்து பலன் அடைய, காரிய சமர்த்தமும் சித்தி உண்டாக, தேவ சித்தம் நிறைவேற உதவித்தாங்க. நீர் எங்களோடு இருப்பது போட்டி பொறாமைக்காக அல்ல, எங்கள் அனைவருக்குள்ளே இருக்கிறவர் நீர் பெரியவர். அவர்களுக்குள்ளே இருக்கிற நீர் அவர்களுக்கு பெரியவர். அவர்களுக்கு வேண்டிய அந்த பெரியவராக இருந்து செய்ய வேண்டியதை செய்ய அவர்களுக்குள்ளே இருக்கிறீர். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் தாங்க. இன்னும் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் மாற்றுங்க. இன்னும் அநேகருக்கு உப்பும் ஒளியுமாக திகழ உதவி செய்யுங்க. அறுவடை மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், அறுவடைக்கு எஜமான் வேலையாட்களை எழுப்புங்க. பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளான எங்களை விட அதிகமாக தங்கள் சந்ததியில் ஞானமுள்ளவர்களைப் போல இருக்கிறாங்க. நாங்கள் தேவனுக்கு பயந்து பரத்திலிருந்து வரும் ஞானத்தால் நிறைந்தவர்களாய் அந்த இருளின் வல்லமைகளை முறித்து அவர்கள் மேல் தேவனுடைய கிருபை பெருகும்படியாக அதை பரிமாற்றம் செய்கிறதும் பட்டுவாடா செய்கிறதுமான பாத்திரங்களாய் மாற்றும். தேங்க்யூ. டச் எவ்ரி ஒன் அகேன் அண்ட் அகேன் லார்ட். மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ப்ரைஸ் யூ ஜீசஸ். நிறைய விஷயங்களை பார்த்தோம். பெண்களான அவர்கள் அவங்க பங்கை அவளை குடும்ப, தனிப்பட்ட, சமுதாய, சபை வாழ்விலே, தேசிய வாழ்விலே நிறைவேற்ற அருள் தாங்க. ஹல்லேலூயா. ஒரு புதிய சந்ததியாக, ஒரு வல்லமை மிக்க சந்ததியாக, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற சந்ததியாக, தேவ சித்தத்தை சுமந்து செய்து முடிக்கிற சந்ததியாக மாற்றுங்க. ஹல்லேலூயா. உன்னிடத்திலே பிறக்கிற உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு மரியாளுக்கு சொன்னது போல அவர்களும் அவருடைய சந்ததியாரும் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் தொடர்ந்து அவர்களுக்குள்ளாக கிரியை செய்வீராக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. தியாகாராஷ்கா பரான கிளேதோங்கோரோ மந்தியானியா கரமான் கிளசோங் பர குதாங் சக்ரியா நெக்ர துகாஷியா கர பல ரிபக்கு பராஷதர பலர பல பலவஷபர பலர பலம். ஆசீர்வதிங்க. தேங்க்யூ லார்ட். இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம், துதிலை பார்த்து வைக்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதித்த அன்பின் பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்ம ஆண்டவராக இயேசு அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யமும் ஐக்கியம் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடும் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. Hallelujah. Okay, thank you.